அனைவருக்கும் வணக்கம். த்ரிஷா. இப்போ இந்த பேரை கேட்டாலே டிவிகேயில் இருக்கிற தொண்டர்கள், டிவிகே சப்போர்ட் பண்ணுறவங்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா சமீபத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்க அந்த வேலையும் அப்படி தான் இருக்குது. நம்ம சிஎம் அவர்கள் வந்து எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சட்டசபையில் வந்து ரொம்ப மாசாக இருந்துச்சு ஸ்பீச்சு. அதை தொடர்ந்து வந்து டிஎம்கே வந்து அதுக்கு பதில் சொன்னதாகட்டும், அவங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினதாகட்டும், அவங்களோட கை இப்படி பண்ணி செய்கை பண்ணதாகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பற்றி தான் மக்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு 7 மணி வாக்கில் நியூஸ் சேனல் எல்லாம் அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, புதிய தலைமுறை மற்ற எல்லா சேனல் பார்த்திங்கன்னா, த்ரிஷா அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு கேக்கு வெட்டுற மாதிரி போட்டு, அது வந்து அதான் வந்து ஃபஸ்ட்டு விஷ் பண்ண மாதிரி போட்டு அவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ், அதாவது சட்டசபையில் என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த பட்சத்துக்கு இந்த பொம்பளை போட்ட ஒரே ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லா மீடியாவும் அப்படியே, ஏற்கனவே மீடியாவுக்கு வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பிடிக்காது. ஏன்னா எல்லா மீடியாவுமே வந்து டிஎம்கே சப்போர்ட்டில் இருக்காங்க. அதனால் சிஎம் வந்து எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நேற்று அவங்களோட ஸ்பீச் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதனால என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு வாயில் தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த பொம்பளை போட்ட போஸ்ட். அதை உடனே எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு த்ரிஷா அப்போ வந்து த்ரிஷாவோட தான் இருக்கார். ஏற்கனவே வந்து உதயநிதி அவர்கள் வந்து அப்பாவை காணோன்னு விஜய் சொன்னதுக்கு பதிலாக கோர்ட்டில் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து ஹஸ்பண்டை காணும், கணவனை காணும்னு ஒரு மனைவி தேடிட்டு இருக்காங்கன்னு அவரும் ஒரு வார்த்தையை விட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி சாயந்தரம் இந்த பொம்பளை வேற போஸ்ட் போட்ட உடனே நிறைய பேர் உடனே டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எதுக்கு வந்து அப்பாவை காணும்லாம் சொல்கிறாரு, சஞ்சய்க்கு தான் அப்பாவை காணும், அப்படியாக்கு இப்படியா அப்பா எங்கன்னு சஞ்சய் தேடுற மாதிரியும் அப்பா வந்து த்ரிஷாவோட பர்த்டே கேக் கட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்க மாதிரியுமான போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டோட தீய சக்தி திமுக அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் வந்து தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி வந்து த்ரிஷா தான். அதாவது ஒட்டு மொத்தமாக மக்கள் வந்து சிஎம் விஜய் அவர்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. பெண்கள் மத்தியிலையும் அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வந்து ஓட்டை பிரிச்சிருப்பாங்களே தவிர இவங்களால வந்து வின் பண்ணியிருக்க முடியாது. பெண்கள் சப்போர்ட் அவ்வளோது இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்தால் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு வெறுக்கிறாங்க. வந்து இந்த ஒரு விஷயம், நீங்கள் என்னதான் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டெல்லாம் உருவாக்குனா கூட உங்களை பர்சனலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்க்கும் பொழுது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறீங்களோ சேர்ந்து வாழ்கிறீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயந்தான் இல்லைங்களா. ஆனால் வந்து இந்த ஒரு பொம்பளையால் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வெறுப்பை தான் உண்டாக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே தனி மனித ஒழுக்கமும் தேவை இல்லையா. அதுவும் ஒரு சிஎம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறதா இருக்கட்டும், அதாவது உங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து பிடிக்கும், அவங்கள மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக போயிடும். ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த லேடியோட அந்த அஜித் அவர்கள் அவங்க அம்மா டெத்துக்கு போனதாக இருக்கட்டும், அடுத்து ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு போனது, ரிசப்ஷனுக்கு போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ரொம்ப பேசு பொருளாக தான் இருந்துச்சு. பத்தாவதுக்கு உங்கள் பர்த்டே அன்னைக்கு எங்கே இந்த பொம்பளை வந்து விஷ் பண்ணி ஏதாச்சும் நீங்களாம் ஒரு இருக்க போஸ்ட் எதுவும் போட்டுருமோ அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் இருந்தாங்க. சரி, பர்த்டேவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏற்கனவே சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு, ஆபாசமாக எப்படி பேசலான்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுமேன்னா நேற்று சாயந்தரம் சட்டசபை ரொம்ப நல்லா இருந்துச்சு,
ஊழல், அப்புறம் ரமேஷ் அவர்கள் பேசினது, ராஜ்மோகன் அவர்கள் பேசினது, ஆதவர்ஜுனா அவங்க பேசினது, இது மாதிரியான விஷயங்கள் டிபேட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது, அதுவும் நேத்தி நடந்த சட்டசபை நிகழ்வில் விஜய் அவர்கள் பதில் சொன்னது, முதல்வர் ஃபயர் அப்படி ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுத்தாரு. எதிர்கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த பொம்பளை போட்ட ஒரே ஒரு போஸ்ட்டு ஒட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதாவது ஒரு பெரிய ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு சின்ன டாட்டு, கருப்பு கலரில் ஒரு டாட் வச்சா கூட அதுதான் ஹைலைட்டாக தெரியும் அப்படிம்பாங்க. அந்த அவ்வளோ ஒயிட் பேப்பரில் இருக்க ஸ்பேஸ் தெரியாது, அந்த கருப்பு மை தான் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பொம்பளை. அதாவது தாவேக்கா அழிக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா வந்து டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ வந்து எல்லாம் டிஎம்கே முடிச்சு விட்டுட்டாங்க சட்டசபையில் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த பொம்பளை வந்து இந்த ஒரு போஸ்ட்டை போடுது அப்படின்னா டிஎம்கே சொல்லி டிஎம்கேட்ட பணம் வாங்கிட்டு போடுதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட வருது. ஏன்னா வந்து அப்படியே திசை திருப்பிடுச்சு. நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா நியூஸ்லேயும் அதையே தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு வாழ்த்து சொன்னதாகவும் இந்த மாதிரி விஷயந்தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எப்போ சிஎம் வந்து குறை சொல்லலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு தீனி நல்லா ஒரு ஃபுல் மீல்ஸ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த பொம்பளையோட போஸ்ட்டு. அதுவும் நிறைய பேர் வந்து ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, ஏஐ மாதிரி தான் இருக்குது. யாராச்சும் இந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிட வேண்டியது தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது கட்சியை காலி பண்ணிட்டு உட்காந்துரும் போல். எத்தனையோ பேரோட நம்பிக்கை இது. ஏன்னா வந்து எங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சி பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னா இது வந்து சாத்தியமில்லாத சாத்தியமாக்கியிருக்காங்க. அத்தனை பேரோட நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் சிஎம் விஜய் அவர்களை அவங்க வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்குறாங்க. இப்பயுமே அவருடைய ஆட்சியில் 1-2 குறைகள் இருந்தால் கூட சரியாக போயிடும், இன்னும் வரும் நாட்களில் அது சரி செஞ்சிருவார் அப்படின்னு மக்கள் வந்து அவங்களே தேத்திக்கிறாங்க. இன்னுமே வந்து விஜய் அவர்களை குறை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க இப்போ தானே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் போயிட்டுருக்கே தவிர. ஆனால் இந்த பொம்பளை வந்து இடையில அந்த கௌஷிக் மாதிரி வந்துட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. அந்த முதலமைச்சராக ஒரு பதவி ஏற்கிறப்பயே வந்து ஹூன்னு அழுதுகிட்டு ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போவே யாருக்குமே பிடிக்கல. வந்து எல்லாருக்கும் கையை காட்டிட்டு எல்லாரும் வந்தாங்க, அமைதியாக உட்காந்துட்டு போவாங்க. இது மட்டும் ரொம்ப பெரிய அலப்பறையை கட்டிக்கிட்டு ஒரு மேடையில் பேசும் பொழுது அப்படியே அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒன்று அம்மா அழுதுருக்கணும், இல்லை பொண்டாட்டியோ இல்லை அக்கா தங்கச்சியோ அழுதுருக்கணும். அவங்களுக்கு தான் வந்து அந்த அளவுக்கு ஃபீலிங் இருக்கும். இது ஒன்றுமே இல்லாமல் இது வந்து அதாவது அவங்களோட இமேஜை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. சிஎம்ங்கிறது ஒரு சின்ன போஸ்ட் இல்லை, யார் நினச்சாலும் ஆயிட முடியாது இல்லையா? அந்த ஒரு இடத்துல அவங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஒரு போஸ்ட்டு போடுறோமே, அவர் மேலே ஒரு பேடு இது வரும் அப்படிங்கிற ஒரு இது தெரியாத ஒரு பொம்பளையாது. வயசு என்ன ஆகுது, 45 வயசு ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதா? அப்போ வேணும்னே வந்து சிஎம்மோட இமேஜை டேமேஜ் பண்ணணும். என்ன இவர் எதுவும் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அந்த போஸ்ட் போட்டாங்களா என்னங்கிறதுன்னு தெரியல. நீ வந்து ஏதாச்சும் தொகுதியில் இடைத்தேர்தல் நிறைய இடங்கள்ல வருது, எனக்கு வந்து சீட்டு கொடுன்னு கேட்டு பிளாக்மெயில் பண்ணுதா, இல்லை டிஎம்கே கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுதா என்னங்கிறது தெரியல. சிஎம் அவர்களுடைய அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஒய்ஃபு பையன் பொண்ணு அப்படின்னு சேர்ந்து வாழ்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கூட மக்கள் வந்து கன்சிடர் பண்ணலை. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 சண்டை வரும். நடுத்தரும் மக்கள்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க வேறு சொசைட்டிக்காக. ஆனால் இந்த மாதிரி ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க வந்துட்டு டைவர்ஸ், நிறைய நடிகர்கள் டைவர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனுஷ் பண்ணார், இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸுங்கிறது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு முதலமைச்சர் டைவர்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருள். அதை தாண்டி முதலமைச்சர் இந்த ஒரு பொம்பளையால் டைவர்ஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருள். இது வந்து பெண்கள் மத்தியில்
ஒரு அருவருப்பை தான் ஏற்படுத்தும். ஏன் இந்த தேவையில்லாத வேலை, அவர் வந்து உண்மையாகவே டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் வந்து டைவர்ஸ் ஆகாத இருக்கும் பட்சத்துக்கு இந்த ஒரு பொம்பளையோட கல்யாணத்துக்கு டெத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் போகும் பொழுது அது வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது இல்லைங்களா? இப்போ இந்த பொம்பளை போஸ்ட் போடுது அப்படின்னா இவர் கண்டிப்பாக கண்டிக்கணும் இல்லையா? கண்டித்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, என்னோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது ஒன்னால். ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கேவும் அதை விட தாண்டி கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க, சுற்றி எதிரிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொம்பளை ஒரு பக்கம் வந்து போஸ்ட்டை போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்குது. இது சிஎம் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு, இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா லேடிஸ் விஷயத்தில் இந்த மாதிரி மாட்டினா அது ரொம்ப கெட்ட பேராக தான் போகும். பெண்கள் மத்தியிலையும் அது வந்து இன்னும் டிஎம்கே எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே ஊதி பெருசாக்கி ஏதாச்சும் அதுலேருந்து பிரச்சனை ஆக்க முடியுமா அப்படின்னு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. இதை கண்டிப்பாக சிஎம் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த பொம்பளை வந்து ஒதுக்கி வைக்கிறதே நல்லது இல்லையா? தேவையில்லாத ஆணி தான், பிடுங்கி போட்டுறது நல்லது. இந்த பொம்பளையும் வந்து ஒதுங்கி இருந்தானே, அப்படியே பர்த்டே கொண்டாடி இருந்தா கூட இதை வந்து எல்லார்கிட்டையும் காமிக்கணுங்கிறது என்ன இருக்குது? ஏதோ ஒன்று சொல்ல வருது, இல்லை பிளாக்மெயில் பண்ணுதா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா வந்து இப்போ கண்டிப்பாக போஸ்ட் போட்டால் எல்லோரும் கழுவி ஊற்றுவாங்க, காரி துப்புவாங்க, பெண்கள்லாம் கோவப்படுவாங்க. ஒரு கமெண்ட் கூட நான் பார்த்தேன், நான் அந்த நியூஸ் சேனல் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் யாருமே இறந்து போகணும் அப்படின்லாம் நான் நினச்சதில்லை. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் த்ரிஷா வந்து செத்து போயிடணும் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு, அதாவது மக்களுக்கு பிபி ஏற்படுத்துகிற விதமாகவும், மக்கள் வந்து இந்த மாதிரி கிரிமினலாக யோசிக்க வைக்கிற விதமாகவும் இருக்குது இந்த பொம்பளையோட செயல்பாடு. இதை வந்து அடக்கி வாசித்தா நல்லாயிருக்கும். இவங்க வந்து பல நடிகர்களோட டேட் பண்ணியிருக்காங்க, பார்ட்டி பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக சிஎம் சார்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க போல். சிஎம் சார் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, இது தேவையில்லாத ஆணி, இந்த கொசுவை அடித்து துரத்தி விட்ருங்க. ஏன்னா இது த்ரிஷாங்கிற ஒரு நடிகைக்கு வந்து ஒரு நல்ல பேரும் கிடையாது. சில பேர்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹோம்லியா அப்படிலாம் கூட பார்ப்போம். த்ரிஷா வந்து ஒரு பார்ட்டி, எல்லா நடிகர்களோட டேட் பண்ணுறது, இப்படி தான் வந்து மீடியாக்கள் வந்து காட்டியிருக்கு. அப்படி இருக்கவங்க எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னா இது பின்ன வாசல் வழியாக வந்து இது உள்ளே சேர்கிறதுக்கு, அதாவது ரிசல்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஆஹா டிவிக்கே வந்துட்டு 100 இடம் தாண்டி போயிட்டுருக்கு லீடிங்கில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இது விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி காரில், ஏன் ஒரு ஃபோனில் வாழ்த்து சொல்லக்கூடாதா? அதாவது இந்த பொம்பளை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் தோணுது. நான் வருவேன், என்னை நீ முன்னிலைப்படுத்து, ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டுருச்சு என்ன, இப்போ கட்சியையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு பார்க்குது போல். கட்சியில் இருக்க மக்கள் தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் தான் அதிகம், அதாவது ஜென்சி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தாண்டி ஒரு 60 வயசு 70 வயசு பெண்கள் கூட வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அவங்களாம் அந்த பழம்பெருமையிலே இருந்திருப்பாங்க, பிடிக்கல பிரிஞ்சாங்க, அந்த லேடி ஒய்ஃபோட வந்துட்டு ஏதோ பிரச்சனை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த பொம்பளை ஒரு நடிகையால் பிரிந்த குடும்பம் அப்படின்னு மீடியாக்கள்லாம் ரொம்ப ஹைப் பண்ணி வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொம்பளையும் வந்து எப்போ பார்த்தாலும் சிஎம் சாரை வந்து பர்த்டே நான் தான் விஷ் பண்ணேன், நீ விஷ் பண்ணா என்ன பண்ணலைன்னா என்ன, ஏற்கனவே 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். இந்த பொம்பளையை அடக்கி வைக்கல அப்படின்னா ரொம்ப அடுத்து குஷ்பு வீட்டு கல்யாணம் வேற வருது, எங்கே கூட சேர்ந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாரோன்னு அது வேற ஒரு பக்கமாக பயமாக இருக்குது. ஏன்னா மீடியா அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க, டிஎம்கே அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் அப்படியே செம்ம கடுப்பில் இருக்காங்க நேற்று பேசுனதுனால. அதுவே சாயந்தரம் இந்த போஸ்டர் போட்டதே டிஎம்கே குரூப் சொல்லி தான் இந்த பொம்பளை போட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டே இருக்குது. ஏன்னா சட்டசபையில் அவ்வளோ ஒரு காரசாரமான விவாதம் நடந்திருக்கு, அதுக்கு வந்து ஒழுங்காக பதில் சொல்லாமல் எதிர்த்தரப்பினர் வந்து வெளியேறிட்டாங்க. அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது டக்குன்னு இந்த ஒரு போஸ்ட் வந்து அப்படியே எல்லாத்தையும் திசை திருப்புது ஒரு 1 ஹவருக்கு அப்படின்னா உண்மையாகவே டவுட்டாக இருக்குது. த்ரிஷா வந்து டிஎம்கே சப்போர்ட்டர் தான் போல், மேபி காசு வாங்கிட்டு கூட நான்
விஜயோட இமேஜை டேமேஜ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு கூட இருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. அடுத்து குஷ்பு அவங்க பொண்ணு கல்யாணம், அதுக்கு எங்கே இந்த பொம்பளையை கூட்டிக்கிட்டு ஒரே காரில் போயிடுவாரோ, போனால் முடிஞ்சிச்சு கட்டம். இவங்க எல்லாம் அதை வச்சே இவர் என்னதான் நல்லது பண்ணாலும் அது எடுபடாது. அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. மக்களும் அதை முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கூட்டிகிட்டு சுற்றுறதெல்லாம் யாருமே விரும்பலை. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, இது மக்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு நேத்தி வரைக்கும் நீங்கள் சட்டசபையில் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் விரும்புகிற முதலமைச்சர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பொம்பளையை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வேண்டாம், நீங்கள் வேறு யாராச்சும் கல்யாணம் வேலான்னு பண்ணிக்கோங்க, இந்த பொம்பளை வேண்டாம். ஏன்னா நீங்கள் மனைவியோட சேர்ந்து வாழணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். ஒரு குடும்பமாக ஒரு முதலமைச்சர் இருக்கார். இப்போ அமெரிக்க அதிபர் ஒபாமா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோடு தான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லைங்களா? நிறைய மன்னர்கள்லாம் அவங்கெல்லாம் அப்படியே அவங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருந்தாலும் வெளியுலகுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும் பொழுது பார்க்குற எல்லாருக்குமே சரி நம்மளும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக தெரியும். பட் நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறது, இந்த பொம்பளையோட கூட சேர்ந்து சுற்றுறது, இது யாருமே விரும்பலை. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தயவு செஞ்சு நம்ம சிஎம் இதை கவனத்தில் கொண்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 100 பேர், ஒரு 100 லேடிஸில் 98 பேர் இதை விரும்பலை. 2 பேர் அதை விரும்பினாங்க அப்படின்னா அவங்க சிஎம் சாரோட அதாவது நலன் விரும்பியாக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு என்னோட வீடியோ நேற்று இதை கேட்ட இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய மன உளைச்சல். எல்லாருமே ரொம்ப திருப்தியாக இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதை பார்த்த உடனே என்னடா இது திரும்பவும் இந்த பொம்பளை உள்ள வருதே, கட்சி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஏதோ அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, பர்த்டே கூட விஷ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கூட சில சேனல்ஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பர்த்டே முடிஞ்சு மறுநாள் இப்படி ஒரு போஸ்ட்டு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாத நபரை உள்ளே கொண்டு வராமல் இருந்தாலே கட்சி வளரும். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சிஎம் விஜய் தான் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஏன்னா இவங்களோட நடவடிக்கையும் அப்படி தான் இருக்குது. நிறைய இடங்களில் ஊழலை ஒழிக்கிறதாகட்டும், இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் ஊழல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு முன்னேற்ற பாதையில் கட்சி போயிட்டுருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு பேடு இமேஜ் தேவையில்லாதது. அதாவது ஒரு விருந்துக்கு இலைய போட்டு நல்ல பிரியாணி, அது மீன் அப்படி இப்படின்னு நல்லா பரிமாறி உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு பறவையோட எச்சமோ ஏதோ ஒரு அசிங்கம் பட்டுருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட முடியாது. அப்படி தான் இருக்குது சிஎம் அவர்களோட ஆட்சி. நீங்கள் எவ்வளோ தான் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் இந்த பொம்பளை பண்ணுற ஒரு விஷயத்தினால அப்படியே உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடுது. இதை கன்சிடர் பண்ணணும் சிஎம் சார். பார்க்கலாம். அடுத்து இந்த லேடி இல்லாத டிவிக்கே நல்லா இருக்கும். இந்த லேடி உள்ளே வந்துச்சு அப்படின்னா சிஎம் அவர்களோட இமேஜ் பாதிச்சிருங்கிறதுல எந்த ஒரு கேள்வியுமே இல்லை. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.